ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வீடியோ பார்க்கவே வந்திருப்பீங்க. ஸோ ஆமாங்க, கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கி யூடியூப் பற்றின ஒரு சில விஷயங்களை தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். முதலாவது விஷயம் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் நிறைய எஃபர்ட் வந்து போட வேண்டியதாக இருக்குங்க. நிறைய வீடியோஸ் வந்துட்டு கண்டினியூவாக போடணும். அதுக்கு முன்னாடி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த யூடியூப்போட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன வீடியோ போடணும், எந்த மாதிரியான வீடியோஸ் வந்து போடக்கூடாது அப்படிங்கிறத முதலாவது தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூடியூப்பை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூடியூப்பில் வந்து நம்ம போடக்கூடிய வீடியோ எப்போ வந்து வியூஸ் அதிகமாகும், எப்போ வந்து டவுன் ஆகும் அப்படின்னு வந்து நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாதுங்க. ஸோ எப்போ வேணுமாலும் அது வந்து வியூஸ் அதிகமாகவும் போகலாம், கம்மியாகவும் போகலாம். நம்ம வந்து ஒரு சில வீடியோ நினைப்போம், இந்த வீடியோ வந்து போட்டோம் அப்படின்னா மக்கள் மத்தியில் வந்து நல்ல ஒரு ரீச் கிடைக்கும், வியூஸ் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோக்காக நம்ம நிறைய எஃபர்ட்லாம் போட்டு அதை எடிட்டிங் முதற்கொண்டு ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம பார்த்து பண்ணி அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வியூஸே போகாதுங்க. அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா, என்னடா இது நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டோம், ஒவ்வொரு விஷயமே பார்த்து பண்ணோம், வியூஸே போகலை அப்படின்னு சொல்லி வந்து மனம் வந்து ரொம்ப சோர்வாயிடுங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப்பில் வந்துட்டோம் அப்படின்னா இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் வந்து எல்லாமே ஃபேஸ் பண்ணி வர முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. யூடியூப் மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து எந்த ஒரு சோசியல் மீடியாவுக்குள்ள உள்ள வந்துட்டோம் அப்படின்னாலும் அதில் வந்து நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்குங்க. அது மாதிரி தான் யூடியூப்லேயும் நம்ம வந்து ஒரு வீடியோ போடுவோம். வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ்லாம் வரும். அதில் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை என்கரேஜ் பண்ணுற மாதிரியே இருக்கும். நம்ம அதை படித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பரவாயில்ல, நம்மளே வந்து ஒருத்தர் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அடுத்தடுத்த வந்து லெவலுக்கு போக தோணும். அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்மளுக்கு போடுறதுக்கு தோணும். ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேட் கமெண்ட்லாம் பண்ணுவாங்க. என்னடா இது இப்படியெல்லாம் கூடவா பண்ணுவாங்க அப்படி அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் படித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மனம் சோர்வாயிடுங்க. அந்த மாதிரி டைம்லலாம் யூடியூப்பில் வந்து வீடியோ போட வேணாம் அப்படிலாம் கூட தோணும். ஸோ அதெல்லாமே ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் வந்து போட்டு நீங்களும் ஏர்ன் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து யூடியூப் வந்து முழுசாக நம்பலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் பெரிய பெரிய யூடியூபர்ஸை கேட்டால் கூட முழுசாக நம்பாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு யூடியூப்பில் தான் வியூஸ் எப்போ போகும் போகாது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதனால் நீங்கள் வந்து இதில் முழு டைமாக இறங்க வேண்டாங்க. நீங்கள் வந்து நல்ல ஜாப் பார்த்துட்ருக்கீங்க, நல்ல ஏர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை விட்டுறாமல் இதை வந்து பார்ட் டைமாக எடுத்துக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா சுஜிடெக் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அந்த சிஸ்டர் கூட சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஜாப் பார்த்துட்ருக்கீங்கன்னா யூடியூப் வந்து பார்ட் டைமாக எடுத்து பண்ணுங்கள், ஆனால் உங்களோட ஜாப்பை விட்டுட்டு முழு டைமாக இதை வந்து செய்யாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு யூடியூபருமே அதை தான் சொல்லுவாங்க. யூடியூபராக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் அவங்க வந்து அந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. யூடியூப் பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா சுஜிடெக் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் எல்லா விஷயமுமே கற்றுக்கிட்டு நீங்களும் வந்து வீடியோஸ் வந்து போடலாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய உறவுகள் வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் வீடியோஸ் போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே என்னடா இது வீடியோ வியூஸ் போகலை அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் அப்படியே விட்டுடுறாங்க. ஸோ யூடியூப்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக வீடியோ போட்டுகிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லைன்னா என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு வீடியோ வந்துட்டு நல்ல ரீச் கொடுக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வீடியோஸ் வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே இருங்க. யூடியூப்போட ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் வந்து ரீச் பண்ணணுங்க. அதை ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் வந்து ஓகே ஆகிடும். இப்போ மானிட்டைசேஷன் ஓகே ஆனதுக்கப்புறமா உடனே பணம் வந்துருமா அப்படின்னா கிடையாதுங்க. மானிட்டைசேஷன் ஓகே ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய வியூஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பைசா வந்து வர ஆரம்பிக்கும். அதுவும் நீங்கள் வந்து $100 சேர்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அது வந்து நம்மளோட இந்திய மதிப்புக்கு என்ன ரூபாவோ அதை மாற்றி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க.
நீங்கள் நினைக்கலாம் இப்போ வந்து எனக்கு மானிட்டைசேஷன் தான் ஓகே ஆகிடுச்சு, பணம் வர ஆரம்பிச்சிருச்சுல, இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்போயாவது வந்து வீடியோ போட்டால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தயவு செஞ்சு அந்த தப்பை வந்து செஞ்சிடாதீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டாலர் எல்லாம் ஏறது பார்த்தீங்கன்னா 5 பைசா 10 பைசா அந்த மாதிரி தான் வரும். ஒரு சில பேர்த்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான டாலர்லாம் வந்து ஆட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து நல்ல ஏர்னிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க. என்னோடய சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. எனக்கெலாம் வந்துட்டு ஏர்னிங்ஸ் வருதா அப்படின்னா பெரிய அளவுலலாம் எதுவுமே கிடையாதுங்க. நான் வந்து சேனல் வந்து 2020 மார்ச் 30 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு எப்போ மானிட்டைசேஷன் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/11/2022 தான் எனக்கு வந்துட்டு மானிட்டைசேஷனே ஓகே ஆனுச்சுங்க. அந்த மானிட்டைசேஷன் ஓகே ஆகிறதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய நாள் என்னடா இது வீடியோ போடுறோம், வியூஸும் வரலை, ஒன்றும் வரலை, நம்ம வந்து யூடியூப்பை இனி விட்டுறலாம், அந்த மாதிரிலாம் நிறைய எனக்கு எண்ணங்கள்லாம் வந்து ஒரு சில டைமில் நான் வீடியோஸ் கூட போடுறது ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஒரு வீடியோ வந்து நல்ல வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மானிட்டைசேஷன் ஓகே ஆகி அந்த ஒரு வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அமௌண்ட்டை எடுத்திருக்கேன். ஸோ எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிடாதுங்க. ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம நிறைய கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய கஷ்டப்பட்டால் தான் நம்ம லைஃப்பும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மனம் தளராமல் நீங்கள் வந்துட்டு ஓடிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து நல்ல ஒரு ஏர்னிங்ஸை வந்து உங்களால் பார்க்க முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய நாள் வந்து நைட்லலாம் தூங்குறதே கிடையாதுங்க. அப்பப்போ வந்து செல்லை எடுத்துகிட்டு நம்மளோட வீடியோ வியூஸ் போயிருக்கா, வாட்ச் ஓவர் வந்திருக்கா, டாலர் இன்றைக்கி ஏறி இருக்கா ஏறலையா, ஸோ அந்த மாதிரி நிறைய வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மன உளைச்சல் மாதிரி கூட இருக்குங்க. ஸோ யூடியூப்பில் இருக்கவங்களுக்கு தான் அதோட வலி என்ன அப்படிங்கிறது தெரியும். ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வீட்டில் இருக்கிற ஒருத்தர் மட்டும் வேலைக்கு போனாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளால் சமாளிக்க முடியாதுங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல் டைமாக இல்லைன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக வந்து இதை செஞ்சோம், நம்மளாலே ஒரு ஏர்னிங்ஸ் வருதுன்னா ஓரளவு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலாம்லங்க. அதனால தான் வந்து நானும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கனவோட தாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் மனம் தளராமல் ஓடிக்கிட்டே இருங்க. நல்லா வந்துட்டு வீடியோஸ் வந்து நல்ல கண்டென்ட்டாக கொடுங்க, நல்லா ஏர்ன் பண்ணுங்கள். ஆனால் வந்து ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேங்க, யூடியூப் வந்துட்டு முழுசாக நம்பி வந்து வந்துடாதீங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஒர்க்கை வந்து விட்டுறாதீங்க. ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக எடுத்து பண்ணுங்கள். நான் வந்து எந்த ஒர்க்குமே பண்ணல, யூடியூப் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிற ஒவ்வொரு உறவுகளுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.